சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆந்திரா மெஸ் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு நடுவில் ஒரு கேப் ஒன்று விட்டுருந்தேன். ரீசன்லாம் வந்து நிறைய கடை வந்து நம்ம வீடியோக்கு அலோவ் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஜெயம் ஆந்திரா மெஸ்ன்னு சொல்லிட்டு வேளச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வேளச்சேரின்னு சொல்லாமா லிட்டில் மவுண்ட் சொல்லாமல் எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம டுவர்ஸ் கிண்டிலே வந்தோம்னா வேளச்சேரிக்கு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வேளச்சேரி போவீங்க, ரைட் எடுத்திங்கன்னா வந்துட்டு இந்த லிட்டில் மவுண்ட் டு சைதாப்பேட்டை கனெக்ட் பண்ணுற ரோடு ஒன்று இருக்கும். ரோட்டில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லாம் வேணாம். எக்ஸாக்ட் லொக்கேஷனாக டிஸ்பிளேஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்கள்ட்ட வந்து கூகுளில் வந்து இவங்க வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இவங்களோட ஃபுட்டு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், ப்ரோ வீடியோ எடுக்க வரேன்ட்டு. அவங்க சொன்னதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நம்ம சொன்னாங்க. பட் நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண போதில்லை, அவங்க மீல்ஸை மட்டும் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு கரெக்ட் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் ஃபுட் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அங்கே வந்து 12:30 வந்தேன். மணி பார்த்தா 12:56, கிட்டத்தட்ட ½ hour ஆச்சு. ஸோ நம்ம வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பு பிரியாணி வித்து தராங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிரியாணி மட்டும் கொடுப்பாங்க, பிரியாணி தைக்க தராங்க. அண்ட் தென் சிக்கன் கிரேவி இருக்குது. அப்புறம் வச்சுருங்களா என்ன கூட்டினது சோச்சோவா? ஓகே போதும். பாயசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மீன் குழம்பு, ப்ரான் தொக்கு, கருவாடு தொக்கு, அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆந்திரா மெஸ்னால எப்பயும் போல் நம்ம போகிறது தான். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பொடி, அந்த சாதம் சூடாக இருக்குது. ஹாட் பாக்ஸில் சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு பொடியை மலைச்சார மாதிரி மேலே தூக்கி விட்ருணும். அப்போ இதுக்கு ஆந்திரா மெஸ் எடுக்கிறதே கிடையாது. சொன்ன இல்லையா, செம்ம ரோடாக இருக்குது, எடுக்கிறது கடுப்பாக இருக்குது எனக்கு. பட் உங்களுக்காக நான் காட்டி தான் ஆகணும். இது வந்து ஆயில், நெய் இல்லைங்க, ஆயில் தான் தராங்க. லைட்டாக ஊற்றிக்கிட்டு பசஞ்சு சாப்பிடுவோமா? கூட்டு வந்து சவுச்சவும் மிளகாயும் கொடுத்துருக்காங்க. பட் எங்கேயும் ஃப்ரைட் ஐட்டம் எதுவுமே இல்லை பாருங்க. அது நல்லெண்ணெய், அண்ட் தென் பருப்பு பொடி கொடுத்துருக்காங்க. நார்மலான இடத்த வச்சுருப்பாங்க, பட் இங்கே நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க. இந்த ஆளோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சூடாக அந்த நல்லெண்ணெய் குழம்பு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. அந்த பருப்புமே வந்துட்டு வெளியே எங்கேயும் வாங்காமல் இவங்களும் அரைச்சிருக்காங்க. மூஞ்சி தெரியுதா? ஓகே, அரைச்சிருக்காங்க, அது நல்லா தெரியுது. அவ்வளோதான், ஆடி சொன்னது தான். சரிங்க. அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா மீல்ஸில் வந்து ஒரு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து ரீசெண்டாக எங்கள் தெருவில் ஒருத்தர் பேசியிருந்தேன், வீடியோ பார்த்துட்டு சொன்னார். எங்கள் ஊரில் வந்து 130 rupees தான் வந்துட்டு, அதாவது நெல்லூர் அவர் அதெல்லாம் சொன்னால் 130 rupees தான் வந்து ஆந்திரா மீல்ஸ் வந்து எங்கள் ஊரில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா நான்வெஜ் குழம்பும் வந்துடும், ப்ளஸ் சாம்பார்லாம் வந்துடும் சொன்னார். பட் சென்னையோட விலைவாசிக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு மீன் குழம்பு ஊற்றிடலாமா? ஸோ இவங்கள்ட்ட வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 8 years இருக்காங்க போல். இங்கே பக்கத்தில் பிஎன் ரூட்ஸு, அப்புறமேட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, சன் நெட்வொர்க் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிடுவாங்களாமோ. இது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. எங்களுக்கு வந்து நிறையா விதமான செலிபிரிட்டிஸ் க்ரௌட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஒரு 1 o'clock வந்தீங்கன்னா நிற்க இடம் இருக்காது, அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ மீன் குழம்பு ஒரு பைட் மீன் குழம்பு செம்மையாக இருங்க. நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து நான்வெஜ் மீல்ஸ்னாலே வந்துட்டு சிக்கன் கிரேவி மட்டும் கொடுத்து முடிச்சுடுவாங்க. பட் இங்கே மீன் குழம்பு வேறு மாதிரி சட்டிலான மசாலாவில் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்களாமா. வெளியே எங்கேயும் மசாலா வாங்காத எல்லாமே சொன்னாங்க. நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணுறாங்களாமா, வெளியே மசாலா வாங்குறதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன் தான் ஆகும். எதுவுமே வந்து இந்த ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வாங்குற பொருள் அன்னைக்கு தெரிஞ்சுன்ற மாதிரி சொன்னாங்க. மீன் குழம்பு கூட அப்புறம் வந்து சாப்பிடுவோமா, செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் ட்ரை பண்ணலாம். ஐ மீன் வெஜ் மீல்ஸுமே ட்ரை பண்ணலாம். வெஜ் மீல்ஸ் வந்து 120, நார்மல் ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் வந்து 200,
நான்வெஜ் மீல்ஸ் வந்து 175, ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் வந்து 250. நம்ம வாங்கியது வந்து ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ். அது வந்து ரைஸ் செஞ்சுருக்காரு. மீன் ரொம்ப தரமாக இருங்க. கொஞ்சமாக ரைஸ் வைக்கணும். கொஞ்சம் வாங்க. இப்போ கடைசி வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறேண்ணா. உங்களோட ப்ரான் தொக்கு சரிதா? நல்லா குட்டி குட்டி ப்ரானாக போட்டிருக்காங்க. ப்ரான் பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கான்ட்டு கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலி நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரானை. நல்லா கருவேப்பிலை மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா காரசாரமாக பண்ணியிருக்காங்க. லைட்டாக மேலே பெப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க போல். அந்த காரம் நல்லா தெரியுது நமக்கு. செம்மையாக இருங்க. என்ன சொல்லணும், ஆக்சுவலி இந்த வெங்கடேஸ்வரம் ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்டு தெரியுமா? அதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா இந்த ஆந்திரா மீல்ஸ் ஸ்பாட்டு தான். ஆக்சுவலி வந்து எங்கள் ஒய்ஃப் சொன்னான், காது உரப்பேருது. சரி என் ஒய்ஃப் சொன்னான் இங்கே சாப்பிட்ருக்கலாமா, அவன் சூப்பராக இருக்கும்டா, அவன் ட்ரை பண்ணி போகிற ஒரு நாள்னா. பட் எனக்கு நீ தான் டைம் கிடச்சிது. ப்ரான் போட்டு சாப்பிட்டே இருக்கலாம் போலங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஆனியன், இந்த டொமேட்டோ ப்ளஸ் மசாலா பெப்பர்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நம்ம டக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். இது சாப்பிட்டாலே சாம்பார் ரசம் ட்ரை பண்ண மாட்டோம். வேறு மாதிரி இருக்குங்க. உடைய கூட்டு நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க. கூட்டு செம்மையாக இருக்குது. இந்த தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி நல்லா தாளித்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீ ஃபுட் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் மட்டன் போவோம். கருவாடு சரி குட்டி கூட கருவாடாக இருக்குது. இங்கே முள் இருந்து குத்திக்கணும்னு பயமாக இருக்குது. முள் சம பெருசுங்க. கருவாடை பாருங்கள் போட்டுருக்குண்டு கலர் பாருங்கள். இந்த கலரே வந்து நம்ம சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. ஏதாவது ஒரு படம் கண்டுபிடிக்கணுங்களா அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி தேங்க்ஸ் தான். அதே மாதிரி வந்து இங்கே டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா லிட்டரலி வந்து உங்களுக்கு 1/2 hour ஆகும் வர்றதுக்கு. ஏன்னா வந்து மேன் பவர் ரொம்ப கம்மி போல, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ணும். நீங்கள் வரதான் ப்ரேயராக வந்து 12 o'clock வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு போகலாம். வந்து நம்ம உங்களோட மட்டன் குழம்பு போயிடலாம். சரி ஒரு மட்டன் பீஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏமாத்துறேன். இந்த மட்டன் பீஸ் நல்லா கொழுப்பு கறியோட நல்ல குழம்பு. சரிச்சிருச்சிங்க எனக்கு சாப்பிட்டோன்னே. அடா 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 வேற மாதிரி இருக்குங்க மட்டன் குழம்பு. சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட்டாக உள்ள பாயசம் ட்ரை பண்ணிடுவோம். பாசி ஒரு பாயசம் செம்மையாக இருக்குது. லவ் இட். தென் நம்ம சிக்கன் குழம்பு
வாவ், சிக்கன் குழம்பு. எதுவுமே வர சொல்ல முடியாதுங்க, செம்மையாக இருக்குது. லவ் இட். ஒரு சிக்கன் பீஸ் கூட வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேவி சின்ன சின்ன கப்பெலாம் வச்சு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் ரைஸ்ன்றதுனால நீங்கள் ஜாலியாக சாப்பிடலாம். இதுக்காக நான் வந்து 250 ரூபா போட்டு சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வெஜ் மீல்ஸும் ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு தான் நான் ட்ரை பண்ணி வழி கிடையாது. ஓகே, மக்களே க்ரௌட் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு கிளம்புவோம். சாப்பிட்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம பிரியாணி ட்ரை பண்ணிடுவோம். தெரியுதான்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி முட்டை தெரியலா? தெரியல. ஓகே, பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க. நான் பேசும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு இவங்களுடைய பிரியாணி தானம்மா. அது வந்து இந்த கொங்குரா சிக்கன் லைக் அது இந்த பிரியாணி வந்து சூப்பராக போன மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணல. சென்னையில் நிறையா இடத்துல பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் வந்து மீல்ஸ் பார்க்கும்போது ஹெவன் மாதிரி தருது எனக்கு. அப்படி தான் இருக்குது. நான் பாருங்கள் உங்களோட பேசிகிட்டே வந்து வாழைக்காத்தூள் சாப்பிட்டுருவேன் பிரியாணிக்கு. இது பிரியாணி நல்லாயிருக்கு. சாம்பார் இருக்காண்ணா? சாம்பாரா? லைட்டாக சாதம். பிரியாணி எப்படி சாம்பார் சாப்பிட்றது நானே. ஸோ மக்களே நம்ம சாம்பாரோட முடிச்சுக்கலாம். லைட்டாக வைங்களா? போதும். சாம்பார் ஊற்றிக்கலாம். போகணும். ப்ரோ ஆமாம் ப்ரோ, ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணாங்க இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன். இனி தான் அலோவ் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து ஏன்னா சாம்பார் மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். லிட்டரலி வந்துட்டு நீங்கள் வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் பற்றி மாதிரி பேசியிருப்பேன். அப்போ வந்து வெஜ் மீல்ஸ் எங்கடான்னு கேட்பீங்க. ஜஸ்ட்டு சாம்பார் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ நல்லாருக்குமா? நல்லாருக்குமா? பருப்பொடி வச்சு அப்படியா? ஓ, குழந்தை பிரதர் வந்து ரெகுலராக எங்கே சாப்பிடுவாராம். ஆனால் அவரை ஃபேஸை காட்டணும்னு சொல்லிட்டாரு. அவரே வந்து சஜஷன் கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கண்டிப்பாக போக மாட்டீங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று நல்லா வந்து ஸ்பேஸ் ரொம்ப சின்னது. அதனால் வந்துட்டு சாப்பிட்டாங்களுக்கும் போயிடணும். என்ன மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களே தட்டையை பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க போல். அவங்க கூட சொன்னேன் 2:30 மேலே வரேன்னா 2:30 மேலே வந்து எல்லாம் காலியாக இருந்துருவோம்னு சொல்லிட்டாங்க. சாம்பார் நல்லாயிருக்கு. ஸோ வெஜ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெஜ் நல்லா இருக்கும் ப்ரோ இங்கே. ஸோ வெஜ்ஜு சூப்பராக இருக்கும் சொல்லிட்டாங்க. நான்வெஜ் நான் சொல்லிட்டேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தயிரை குடிச்சிட்டு வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்த வரைக்கும் டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆந்திரா மீல்ஸ் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில். எங்கள் அந்த வெங்கடேஸ்வரா ஆந்திரா மீல்ஸ்க்கு அப்புறமேட்டு நான் சாப்பிட்ட எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் அந்த பட்ஜெட்டுக்கு அது ஓகேவாக தோணுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு தரமாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேருமே வந்து சொன்னது என்னன்னா மீல் சூப்பராக இருக்கும் ப்ரோ, மீல் சூப்பராக இருக்கும். பிரியாணியுமே வந்து இங்கே மஸ்ட்ரியாக இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து எங்களோட ஸ்பெஷல் வந்து அந்த கொங்குரா சிக்கன் ப்ளஸ் அந்த பிரியாணி அது ஒன் ஆஃப் த மஸ்ட்ரியாக இருந்துச்சாமா. இருக்குன்னு சொன்னாங்க. நான் சாப்பிடல. பட் பிரியாணி நல்லா இருந்துச்சு. அந்த லைக் சின்ன போர்ஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை சாப்பிடும் போது எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அந்த டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. குறை சொல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வெஜ்ஜுமே ட்ரை பண்ணலாம். நான்வெஜ் தான் ட்ரை பண்ண அவசியம் கிடையாது. பட் வெஜ்ஜுமே ட்ரை பண்ணலாம்.
அண்ட் தென் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்போ ஆந்திரா மெஸ்ஸுக்கு போனாலே வந்து அவங்களோட மீல்ஸ் அண்ட் பிரியாணி தான் இருக்கும் இல்லாமல் அவங்களோட சைனீஸ் ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தராங்களாமா. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வாட்ஸ்அப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஆந்திரா மெஸ்ஸா எங்கே நல்ல ஆந்திரா மெஸ் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் தென் வெஜ் ஸ்பாட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பாய்.